රුපියල් 10,000ක් විදේශගත ශ්‍රමිකයන්ගේ ළම දරුවන්ට. ඉල්ලුම් කරන එක කරන්න පුළුවන් සර්. Tamanට අදාළ ප්‍රදේශයේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ ඉන්නවා සංවර්ධන නිලධාරී ඩීఓ කෙනෙක් ඉන්නවා. එතුමිය හරහා තමයි ඉල්ලුම් කරන්න හැකියාව තියෙන්නේ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது 10,000 ரூபாய் மாதாந்திரம் 10,000 ரூபாய் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்பட போகின்றது. இதோ புதிய சட்டம். இந்த பணத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. இது சம்பந்தமான தகவல் என்ன அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஏழுமாக இருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறதே ஒரு 1000 பேர் கூட பார்க்குறது சந்தேகம். தமிழ் வீடியோ வந்து ஒரு 1000 பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு சிங்கள வீடியோ 2,000-3,000 பேர் பார்ப்பாங்க. இது எப்படியோ நம்மளால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு தொடர்ந்தும் கொண்டாந்து தரேன். முடிஞ்ச வரைக்கும் தகவல்களை ஷேர் பண்ணி சப்போர்ட் தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகே சார், இது சம்பந்தமான முதலாவது செய்தி. இந்த செய்தி ஒவ்வொரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தினமின பத்திரிகையில் வந்து முதல் செய்தி என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் இதில் தெளிவுபடுத்துகிறேன். வெளிநாட்டில் வசிக்கும் பெற்றோரின் 2 முதல் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ரூபாய் 10,000 பகல் நேர பராமரிப்பு உதவித்தொகை. வெளிநாட்டில் வசிக்கும் பெற்றோரின் 2 முதல் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்களில் உள்ள மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் பெற்றோருக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவிடம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜா, ஆமாம் சரோஜா சாவித்ரினா அவங்க இந்த கண்ணாடி போட்ட பொம்பளை தலைமையிலும் பிரதி அமைச்சர் டாக்டர் நாமல் சுதர்ஷனா பங்கேற்புடனும் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய குறிப்பிட்ட குழுவின் போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளால் இந்த தகவல் வெளியிடப்பட்டது. எனக்கு இந்த மெசேஜ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் இதை வந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே. அடுத்தது ஒவ்வொருத்தர் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ற கதையை விட நம்ம மக்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லும்போது அது தெளிவாக இருக்கும். அதனால தான் நான் கூடுதலாக தகவல் திரட்டுறதுக்காக அங்கே இங்கேன்னு அலைகிறது. இப்போது இது சம்மந்தமாக நான் யாருக்கு கால் பண்ணேன்னா யாருக்கு நான் கால் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சொன்னால் தானடா தெரியும் அப்படின்றீங்களா? SLFBE ஸ்ரீலங்கன் ஃபாரின் பீரோ. කුවයිටට ඉඳලා සර්ෆන් බියර් බ්ලොග් කියලා YouTube ගැන කතා කරන්නේ. මිස් මේ දවස්වල රුපියල් 10,000ක් ලබා දෙනවා කියන පණිවිඩයක් යනවා නේද මේ ළමයිට විදේශගත ශ්‍රමිකයන්? 10,000ක් රුපියල් 10,000ක් විදේශගත ශ්‍රමිකයන්ගේ ළම දරුවන්ට. එහෙම මොන හරි මෙහෙම විදේශගත 10,000ක පාසල් උපකරණනේ. அதாவது வெளிநாடு வாழ் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்க போகிறதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்னிடம் தெரிவித்தாங்க. சரியா? வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது என்னென்னா பாடசாலை உபகரணங்கள் 10,000 ரூபாய் பெறுமதியான பாடசாலை உபகரணங்கள் வழங்க போகிறதாக. எல்லா மாசமும் கொடுக்குறாங்க? இல்ல ஒன் டைம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பாடசாலை உபகரணங்கள் தான் அது நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. எடுக்காதவங்களையும் நாங்கள் எடுக்க தான் சொல்றோம். அது எப்படி எடுத்துக்கிறது?
ඊළඟ කරන එක කරන්න පුළුවන් සර් තමන්ට අදාළ ප්‍රදේශයේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ ඉන්නවා සංවර්ධන නිලධාරී ඩිஓ කෙනෙක් ඉන්නවා. உங்களுடைய பிரதேச செயலகத்தில் இருப்பார் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இல்லை என்னன்னு தெரியலையடா டிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இல்லை டிவிஷனல் ஆஃபீஸரா அப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா டிஓக்கு என்ன அர்த்தன்றது சொல்லுங்கள் மக்களே ஊருக்குள்ளே இருந்தால் தானே ஊரை பற்றி தெரியும். එතුමියාරා තමයි ඉල්ලුම් කරන්න හැකියාව තියෙන්නේ. ඕකේ මිස් ඒකට මේ වෙන මොන හරි ඒ අදාළ ප්‍රදේශවල විස්තර තියෙන්නේ ඩීఓ ළඟ. பிரதேச செயலகம் இருக்குத்தானே அல்லது மாவட்ட செயலகமாக இருக்கலாம் அல்லது டிஎஸ் ஆஃபீஸாக இருக்கலாம் டிவிஷனல் செக்ரட்டரியேட்டாக இருக்கலாம். இந்த செயலகத்தில் டிஓ யாருன்னு போய் உள்ளே கேட்க சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள அப்போ டிஓ கிட்ட அந்த 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 ரூமில் தான் இருக்கார் டிஓ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அப்போ அங்கே போனால் மேலதிக தகவல் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அது கேட்டாங்கன்னா அதை நம்ம සබ්මිට් பண்ணினா கிடைக்கும். විස්තර සියල්ලම ඒගොල්ලෝ ළඟ තියෙනවා. බීරෝ ගෙවපු අය නොගෙවපු අය එහෙම මොනවාරි ගැටලුවක් තියෙනවද? සාමාන්‍ය සියලුම දෙනා සර් බියුරෝ ගෙවලා යන අයනේ. බියුරෝ ගෙවපු අය. ආරංචිය ලියාපදිංචිය තියෙන අය. ලියාපදිංචි කරලා ගොඩක් පරණ අය ඉන්නවනේ සාමාන්‍යයෙන් ගලුත් නොකරපු අය. විදේශගත වෙලාම ඉන්න අය අවුරුදු ගණනාවක්. ගොඩක් වෙලාවට එහෙම ඉන්න නම් අපිට බලන්න පුළුවන් ආරංචි වෙබ්සයිට් එක හරහා එයාලගේ තොරතුරු තියෙනවා. சரி தேங்க்யூ மிஸ்டர். அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ என்ன கேட்டேன்னா சொல்லுவாங்களே அப்புறம் போய் 4 வருஷமாக அவங்க என்ன பீரோ பண்ணலையே அப்படியே எப்படின்னு பல கேஸ்களை போடுவாங்களே சேர்மார் மேடம்மார் அப்படி நிறைய நடந்திருக்குது. அப்போ அதனால் நான் உடனே மேடம்கிட்ட கேட்டேன், இதையும் கேட்டுக்கிட்டேன். அப்போ ஒரு வேளை பீரோ கட்டலைன்னு சொல்லி நம்மளுக்கு காப்படிப்பீங்களோ? பீரோ கட்டினாக்களுக்கு மட்டும்தான் உண்டு இல்லை எல்லோரும் கட்டிட்டு தானே போகிறது. அதே மாதிரி இப்போ கட்டிட்டு போய் 10 வருஷம் 4-5 வருஷம் ஆகியிருந்தாலும் திருப்பி அவங்களுக்கு கட்ட கிடைக்கலன்னா அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் டிஓ தானே சொன்னாங்க, ஆமாம் டிஓ கிட்ட உங்களுடைய பிரதேச செயலகம் டிஓ கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய இப்போ இதை டீட்டெயில்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுடைய குழந்தைகளுக்கு உரிய 10,000 ரூபாய் பெறுமதியான கல்வி உபகரணங்கள் கிடைக்கும். அதுதான் மேட்டர். ஓகே, இந்த வாய்ஸ் கட்டையும் கடைசியில் போடுறேன். சிங்களம் தெரிஞ்சவங்க இன்னொருக்கா கேட்டு தெளிவாக வாங்கிக்கோங்க. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்லிட்டேன். வாரேன் சிங்கள வீடியோவும் போட்டுட்டு. අයිබෝන් මහත්මිය, මම කුවයිට් රටේ ඉඳලා සර්ෆාන් බීඑ බ්ලොග් කියලා YouTube කෙනෙක් කතා කරන්නේ. මිස් මේ දවස්වල රුපියල් 10,000ක් ලබා දෙනවා කියන පණිවිඩයක් යනවා නේද මේ ළමයිට, විදේශගත ශ්‍රමිකයන්? 17 රුපියල් 10,000ක් විදේශගත ශ්‍රමිකයන්ගේ දරුවන්ට. එහෙම මොන හරි මෙහෙමයි සර්, විදේශගත 10,000ක පාසල් උපකරණනේ. ඔව් ඒක හැම මාසෙකම එහෙම වැඩ පිළිවෙලක් තියෙනවා. හැම මාසිකව දෙනවද නැත්නම්? නෑ සර්. එහෙම එහෙම මාසිකව දෙන්නේ නැහැ. ඒ කාල සීමාව තුළ නොගත් අය ගොඩ අය අරගෙන ඉන්නේ. නැති අය එහෙම ඉල්ලුම් කළා නැති අයට එහෙම ඉල්ලුම් කරන්න කියන එක තමයි කියන්නේ. ඒක කොහොමද? ඒ කියන්නේ පාසල් උපකරණ හොඳ. ඒ ඉල්ලුම් කරන එක කොහොමද කරන්න තියෙන්නේ? ඉල්ලුම් කරන එක කරන්න පුළුවන් සර් තමන්ට අදාළ ප්‍රදේශයේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ ඉන්නවා සංවර්ධන නිලධාරී ඩීఓ කෙනෙක් ඉන්නවා. එතුමියා හරහා තමයි ඉල්ලුම් කරන්න හැකියාව තියෙන්නේ. ඕකේ මිස්. ඒකට මේ වෙන මොන හරි ඒ අදාළ ප්‍රදේශවල විස්තර තියෙන්නේ ඩීఓ ළඟ. ඕකේ. රට ගියාගේ විස්තර සියල්ලම ඒගොල්ලෝ ළඟ තියෙනවා. බීරෝ ගෙවපු අය නොගෙවපු අය එහෙම මොන හරි ගැටලුවක් තියෙයිද? සාමාන්‍ය සියලුම දෙනා සර් බියුරෝ ගෙවලා යන අයනේ. බියුරෝ ගෙවපු ආරංචිය ලියාපදිංචිය තියෙන අය. ලියාපදිංචි කරලා ගොඩක් පරණ අය ඉන්නවනේ සාමාන්‍යයෙන් ගලුත් නොකරපු අය. විදේශගත වෙලාම ඉන්න අය අවුරුදු ගණනාවක්. ගොඩක් වෙලාවට එහෙම ඉන්න නම් අපිට බලන්න පුළුවන් ආරංචි වෙබ්සයිට් එක හරහා එයාලගේ තොරතුරු තියෙනවා. එහෙම ඉන්නවා නම් එතනම රිනිවල් එක කරගෙන ඉන්නවා. ඒක ප්‍රශ්නයක් නෑ. එහෙම නැත්නම් ඉතින් සාමාන්‍ය විදිහට සියලු දෙනා ලියාපදිංචි වෙච්ච අය තමයි ඉල්ලුම් කරන්නේ.
හරි මිස් හරි ඒක තමයි මම දැනගන්න කතා කරේ. ගොඩාක් ස්තුතියි. හරි සර්. හරි හරි thank you.